மற்றும் வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் உங்கள் தலை தோலில் சொரியாசிஸ், சிவப்பு, அரிப்பு, தோல் உரிதல், முடி உதிர்வு ஆகியவை இருந்தால் எந்த வகையான தேவாய் மாஸ்களை வீட்டிலேயே உள்ள பொருட்களால் தயாரித்து பயன்படுத்தி இந்த எல்லா அறிகுறிகளையும் எப்படி சரி செய்யலாம் மற்றும் உங்கள் தலை சொரியாசிஸையும் குறைக்கலாம் என்பதை நான் சொல்ல வந்திருக்கிறேன். அப்படி என்றால் நேரம் வீணாக்காமல் என் கையில் உள்ள முதல் மாஸ்க் என்பது ஆலோவேரா, அதோடு தேங்காய் எண்ணெய் மற்றும் வேப்பிலை. இதை எல்லாம் சேர்த்து பொடி செய்து மாஸ்க் தயாரிக்க வேண்டும். அதை உங்கள் தலைமுடியில் அரை மணி நேரம் போட்டுவிட வேண்டும். பிறகு எந்த ஒரு ஹெர்பல் ஷாம்பூ, மைட் ஷாம்பூ அல்லது சியாவின் சோரியா ஷாம்பூ கொண்டு உங்கள் தலைமுடியை கழுவலாம். வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த மாஸ்கை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள். இதனால் உங்கள் தலைமுடி மென்மையாகும், உலர்ச்சி குறையும், தலைமுடிக்கு ஈரப்பதம் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய அரிப்பு குறையும். இரண்டாவது மாஸ்க் எது என்றால் அது நம்முடைய ஓட்மீல். ஓட்மீலுடன் கொஞ்சம் தேன் சேர்க்க வேண்டும். அதோடு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாஸ்க் தயார் ஆனதும் நீங்கள் ஸ்பா எடுப்பது போல அல்லது ஹேர் ஸ்பா செய்யும் போது சலூன்களில் செய்வது போல ஒவ்வொரு தலைமுடி அடுக்கிலும் இந்த மாஸ்கை தடவி அரை மணி நேரம் விட வேண்டும். பிறகு மென்மையான ஷாம்பூ அல்லது சியாவின் சோரியா ஷாம்பூ பயன்படுத்த வேண்டும். இதை வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை பயன்படுத்தினால் உங்கள் தலைமுடியில் உள்ள சிவப்பு, மீண்டும் மீண்டும் தோல் உரிந்து விழும் பிரச்சனை, தலைமுடி அமைப்பு கெட்டு போவது அல்லது முடி உதிர்வு அதிகரிப்பது போன்றவை குறைய ஆரம்பிக்கும். மூன்றாவது மாஸ்க் என்னிடம் இருப்பது சந்தனத்தின் அடிப்படையிலானது. சந்தனத்தில் தயிர் சேர்க்க வேண்டும். மேலும் மஞ்சிஷ்டா என்ற ஆயுர்வேத மூலிகையையும் சேர்க்க வேண்டும். இவற்றை செய்து அந்த மாஸ்கை தலைமுடியில் தடவி விட்டால் அது ஒரு குளிர்ச்சியும் நிம்மதியும் தரும். தலைமுடியின் தரத்தை மேம்படுத்தும். அதே சமயம் சிவப்பு, அரிப்பு, உரிசல் போன்றவற்றையும் குறைக்கும். மொத்தமாக உங்கள் தலையோடு அல்லது தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது மிகவும் உதவும். வாரத்தில் 1 அல்லது 2 முறை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். பின்னர் மைல்டான ஷாம்பு அல்லது சியாவின் சோரியா ஷாம்புவை தலைமுடி கழுவ பயன்படுத்த வேண்டும். அதோடு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த ஷாம்புவையும் மாஸ்கையும் பயன்படுத்துகிறீர்கள், ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உணவு முறையையும் கட்டுப்படுத்த வேண்டும், மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் மற்றும் உங்கள் தலையோடு சோரியாசிஸை உள்ளிருந்து சரி செய்யும் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது உங்கள் சொந்த உடலை என்பதை உணர்த்த வேண்டும். அதை தாக்க வேண்டாம், மேலும் முன்னேற விட வேண்டாம். மேலும் சிறிது உணவு முறையில் மாற்றம் செய்து நீங்கள் உங்கள் தலையோடு சோரியாசிஸை எப்போதும் முழுமையாக நீக்க முடியும். அது முடியவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் என் குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை நேரில் வந்து சந்தியுங்கள் மற்றும் உங்கள் தலையோடு சோரியாசிஸை நீக்குங்கள். நன்றி மற்றும் கவனமாக இருங்கள்.